கண்டிப்பா. வணக்கம் ஓவியா. திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த மட்டப்பிறையூர் கிராமத்தைச் சேர்ந்த தசரதர் மகன் சரவணன். இவர் கூலி தொழில் வேலை செய்து வருகிறார். நேற்று இரவு தனது பணியை முடித்துவிட்டு வீட்டிற்கு நடந்து கொண்டிருந்த பொழுது அதே மட்டப்பிறை கிராமத்தைச் சேர்ந்த குமார் என்பவர் சாலையில் அமர்ந்து கொண்டு மது அருந்து கொண்டிருந்த போது மர்ம நபர்கள் யாரோ கல் எடுத்து அடித்ததாக கூறி சரவணனை கேட்டபோது சரவணன் எனக்கு தெரியாது என்று கூறியிருக்கிறார். நீ சொல்லவில்லை என்றால் குடுபோதையில் இருந்த அதே பகுதியைச் சேர்ந்த பார்த்திபன், இளையராஜா மற்றும் சந்திரசேகர் ஆகிய மூவரும் இணைந்து சரவணனை 1 கிலோமீட்டர் தூரம் தரதரவென இழுத்துச் சென்று அவர்கள் வீட்டில் அருகில் உள்ள வேப்பமரத்தில் கட்டி வைத்து அடித்துள்ளனர் ஓவியா. அதனைத் தொடர்ந்து சரவணன் யார் என்று சொல்லவில்லை என்றால் உன் விரல்களை கைகளை வெட்டி விடுவேன் என்று சினிமா பாணியில் சரவணனை சொல்லியிருக்கிறார்கள். இதனை சரவணன் மறுத்த நிலையிலும் சரவணனின் 2 கை விரல்களையும் வெட்டியுள்ளனர். இதனால் சரவணன் துடிதுடித்த போது அக்கம் பக்கத்தில் இருந்த பொதுமக்கள் பார்த்து போலூர் காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுத்தனர் ஓவியா. தகவல் கொடுத்ததின் பேரில் குற்றவாளிகளை போலீசார் பிடிக்க சென்ற போது அவர்கள் தப்பி ஓடிவிட்டனர் ஓவியா. பின்னர் அங்கிருந்து திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு சரவணனை போலீசார் அனுப்பி வைத்தனர். மேலும் மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சிகிச்சை பெற்று வருகிறார் சரவணன் ஓவியா. இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பும் பதட்டமும் ஏற்பட்டுள்ளது ஓவியா.